ஓகே சார். கிட்டத்தட்ட ஆடியோ லான்ச்சுக்கு நெறைய பேர் வருவாங்க மாரி சொல்றாங்க. 1,00,000 பேர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எந்த மாரி ஒரு பிளானிங் இருக்க போகுது இந்த ஆடியோ லான்ச்? அந்த ஆடிட்டோரியம் வந்து 85,000 பேர் உட்கார்ற ஆடிட்டோரியம். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா சேர்லாம் போட்டால் ஒரு 1,05,000 பேர் உட்காரலாங்கிறாங்க. அவ்வளோ பெரிய ஆடிட்டோரியம் அது. ஸோ அது நிரம்பி வழியுங்கிற அளவுக்கு தான் இப்போதைக்கு ஒரு கால்குலேஷன் இருக்குது. இதுமே ஸ்பெஷல் சீஃப் செலிபிரிட்டிஸ்லாம் நெறைய பேர் வர்றதா சொல்றாங்க. உண்மையா அதெல்லாம்? அங்கே இருக்கிற மலேசியாவில் இல்ல இருக்கிற இங்க தமிழ்ல இருந்து யாருமே? இங்கேருந்து யாருமே போக மாட்டாங்க. யார் இங்கே வந்து செலிபிரிட்டினா விஜய் தான். இல்ல இதை தாண்டி முன்னணி நடிகர்கள், நட்சத்திரங்கள் இந்த மாதிரிலாம் யார் போவா? இன்னைக்கு இருக்கிற அவர் அரசியல் தலைவர் ஆகிட்டார். அவருக்கு வணக்கம் வச்சா கூட வேற எதிரியாக விஷயமா மாறிடும். மாறிடும். ஸோ அப்படி இருக்கும்போது யார் போவா? சவுந்தரராஜன் ஒருத்தர் இருக்கார், அவர் போவார். அப்புறம் தாடி பாலாஜி போவார். அது பார்த்து பேருமே அவர் கூட அரசியல் இருக்கிறாங்க. வேற நடிகர்கள் யாரும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே சார். அதுக்கு முன்னாடி படத்தோடைய செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகிற மாதிரி சொல்கிறாங்களே, அதை பற்றி எப்படி? ஆமாம், அது ஒன்று வரப்போகுது. செகண்ட் சிங்கிள் ஒன்று வருது. அதான் இப்போ அது வந்து அடுத்த மாதம் 27. அதுக்குள்ளே அவங்க இருக்கிற அப்டேட்லாம் விட்டு தானே ஆகும். ஓகே சார்.